கொஞ்சமாவே போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன், ஸோ எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன சொல்லக்கூடாது, அவங்க நல்லா செஞ்சாங்க நீ செய்யலைன்னு சொல்லி. இது வந்து ஸ்பீனச் பாப்பாய் சாப்பிட்றதா? ஆமா, இந்த பாப்பாய் சாப்பிட்றதுக்கு நான் இது மேலே செய்யறதா இருக்கு. இப்போ அப்போ டோட்டலாக கலரே மாறிடுமா? சப்பாத்தி கலரு கிரீன் கலர்ல ஆயிடுமா? தெரியல, நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நீங்க சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சு? அந்த அளவுக்கு கிரீனா இல்லை, அதுல அந்த கீரையோட குட்டி குட்டி இதெல்லாம் இருந்துச்சு, லீஃப்லாம் கட் பண்ணி போட்டிருப்பாங்களா இருக்கும். ஐ திங்க் அந்த சாருமே போட்டுருவாங்க போல இருக்கு, மேல இருக்க வடி கட்டினதுமே. நம்ம இது பசைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம், எனக்கு தெரியாம எதுவும் செய்ய வேணாம். கிரீன் சப்பாத்தி வரப்போகுது, அது மட்டும் உறுதி. நினைச்சிருப்பாங்க அது, அதுக்கு அப்படியே போட்டுருக்கலாம். இப்ப நீ தனியா எடுத்து வச்சு மறுபடியும் அதே இப்ப நீங்க சொன்னதால நான் இதை ட்ரை பண்றேன். போச்சு, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஏன் கொட்டுங்க? பசைறதுக்கு தான். ரொம்ப இதாயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு போடு, மறுபடியும் கொஞ்சம் ட்ரை ஆகும், மறுபடியும் இந்த சாறு ஊற்றணும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஆனால் இந்த சப்பாத்தி சாப்பிட்டது இல்லை, ஸோ எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருக்கு எப்படி ஃப்ளேவர் வரும்னு. இந்த இதை வச்சு பிரியாணி மாதிரி தான் செய்வாங்க, இந்த கீரையை வச்சு. பாலக்கீரை எங்க அம்மா பிரியாணி மாதிரி செஞ்சு தருவாங்க ஸ்கூலுக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதால எனக்குமே கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருக்கு. நம்ம வந்து ஃபுல்லா பசைஞ்சு முடிச்சுட்டு காட்டும், அழகா வச்சு காட்டேன். இருடா, ஆலு வேற கட் பண்ணும். அரைச்சதா? தேங்காய் சட்னி மாதிரி இருக்கு. தேங்காய் சட்னி போட வேண்டியதுதான், போட்ட மாதிரி இருந்துச்சு. ஓ, தேங்காய் சட்னில வந்து தக்காளி போடுவீங்க, வெங்காயம் போடுவீங்க, மிளகு ஜீரகம் போடுவீங்க. ஆமா. எந்த புருஷனும் சப்பாத்தி போட்டு தேய்ங்க போனா சப்பாத்தி வருதான்னு பாப்போம். இது என்ன பச்சை கலர்ல இருக்கு, ஹல்க் மாதிரி இருக்கு. நீங்க தானப்பா கேட்டீங்க, ஹல்க் மூஞ்சி மாதிரியே இருக்கு. நீங்க தானே கேட்டீங்க, எனக்கு பச்சை கலர் சப்பாத்தி தந்தாதான் நான் சாப்பிடுவேன், நீங்க தானே சொன்னீங்க. சொல்லுங்க. இது என்ன உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா இருக்கு? இது பேபி பொட்டேட்டோ. கொஞ்ச நாள் விட்டுனா அது அடல்ட் ஆயிடுமா? காமெடி நல்லா இல்ல, வேற ட்ரை பண்ணுங்க. பேபி பொட்டேட்டோன்னு பேர் வைக்கிறீங்க, அப்புறம் மேபி அடல்ட் ஆகலாம். இதுவும் வந்து சிக்கன் 65 மாதிரி போல குட்டி போடுமா? ஐயா, நானே மொக்க பண்ணா நீங்க அதுக்கு மேல அதை எடுத்து மொக்க பண்ணிட்டு இருக்கீங்க. வீடியோ பார்க்கணுமா வேணாமா மத்தவங்களாம்? குக்கரை கழுவி தர சொன்னேன். ஓ, இப்ப நம்ம இதுலதான் இதுலதான் பண்ண போறோமா? மறந்துட்டேன். எதுல? கடாயில. கடாய் 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 சிக்கன், கடாய் சுண்டல். இந்த சுண்டலை நம்ம இந்த சுண்டலை போட்டு, சுண்டல் இது பச்சை, இது என்ன சொல்லுவாங்க, பீன்ஸா? இல்ல, இது என்னதுப்பா? அவரைக்காய் இல்லப்பா, அது இது பீட்ரூட். யாடா? கொத்தவரங்காய். ஏய், நூற்கோள். ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேச, சமைச்சு தர சாப்பிடுது. பசி வந்து நீயா இருக்க மாட்டேன்ற மாதிரிதான். இது வந்து பீன்ஸ். பீன்ஸ் இப்படிதான் இருக்கும் மக்களே இந்த ஊர்ல. பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு.
பச்சை பட்டாணி இதுக்கு முன்னாடி வந்தாலும் எடிட் பண்ணிடுங்க. எல்லாமே இருக்கும் உள்ள. இதுதாம்ப ஒவ்வொன்றும் போட்டு நான் மாட்டி விடுறேன். என்ன பண்றோன்னே தெரியாம பண்ண வேண்டியது. நான் தான் சொல்றேன் 4 தான் தெரிஞ்சு வச்சு நான் அதை தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கே இங்க என்ன சாப்பிடுறாங்க. நான் காரி துப்புறாங்களா? ஒரு ட்ரோல் ஆகுது. சரி ட்ரோல் ஆகுதுன்ற. ஆக்சுவலா என்னன்னா நான் செய்யற 4 டிஷ் சாப்பிட்டுட்டே எல்லாம் சூப்பரா செய்யறேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களாம் எவ்வளவு காஞ்சிருப்பாங்கல்ல. எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் ஊத்திட்டு இல்ல எடுங்க கடலை பருப்பை. இதுக்கெல்லாம் போடக்கூடாது. இதுக்கு சோம்பு கொஞ்சமா போடுறோம். கடுகு. ஓகே, கடுகு போடக்கூடாது. கடுகு போட்டாலும் காரமா இருக்கும்னு சொல்லுவாங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கணும். எல்லாம் காலி ஆயிடுச்சு. என்னது இது? பட்டை. இதுல எல்லாம் நான் போட்டதெல்லாம் இவரோட வாய்க்கு எல்லாம் மாட்டணும். 3 பட்டை. அப்ப 3 வாட்டி குருமா எடுத்து ஊத்தும்போது வந்துடும். எப்படியும் இது போடுவோம். எது போடணும்னு தெரியாது. இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பாத்தீங்களா வாக்குமூலம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க. போடுவோம். இருக்கிறது எல்லாத்தையும் தண்ணி அடிக்குதுன்ற. இது எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் தான். வயிற்றுக்குள்ள போனா நல்லதுதான். அப்ப எல்லாத்தையும் எடுத்து மண்ணு வாயில போட்டுட்டு அடுப்புல ஏறி உட்காந்துக்க வேண்டியதுதானே. அந்த சான்ஸ் இருந்தா நல்லாதான் இருக்கும். அது இல்லையே. ஓகே, குக் பண்ணுவோமா? ஐயோ செரிக்குது. என்ன பத்தலையோ? பச்சை மிளகா. நீங்க டயட்ல இருக்கீங்க, ஸோ அதனால கம்மியா தான் எண்ணெய் போடணும். கொட்டுங்க. கொட்டிட்டு ஆனியன் போட்டுட்டு. எண்ணெய் ரொம்ப கம்மியா ஊத்திட்டானோ? ஆமா. அடுத்து என்ன? மஞ்சள் தூள். இருங்க, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எனக்கே தெரிஞ்சு போச்சு அடுத்து என்ன வரும்னு. ட்விஸ்டே இல்ல படத்துல. என்ன படம் பண்றீங்க? ட்விஸ்ட் இல்லனாலும் எல்லாம் நார்மல் இன்கிரிடியன்ட் தான். ஓகேவா? ஆனா அது டேஸ்ட் வேரி ஆகுதுல்ல, அதுதான் சீக்ரெட். அதுலதான் இருக்கு எல்லாம் போடுறது. ஆனா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் டேஸ்ட் மாறுதுல்ல. அது ஏன் ஒவ்வொரு வாட்டி மறந்துடுவீங்க என்ன போட்டோம்னு அடுத்த வாட்டி. அதனால இஷ்டத்துக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றும் போட வேண்டியது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல வரும். எப்பறம் வருது இல்ல. என் சமையல் நல்லா இல்லன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். நல்லா இல்ல தொங்கிய வளர்த்தி வச்சுட்டு நல்லா இல்லன்றீங்க பாத்தீங்களா? எனக்கு ஒரு தம்பி இருக்கு ஆபீஸ்ல. எது சமைச்சுக்கிட்டாலும் அக்கா நல்லா இருக்குக்கானுவான். அவன் பாவம், அவனுக்கு காஞ்சி போயிருக்கான். அவனுக்கு இப்போதைக்கு நீ என்ன பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். அவன் சொல்லியிருக்கா, நீ நல்லா டிஷ் சமைக்க கத்துக்கோக்கா. நான் என் வைஃப் வரும்போது உண்மை வந்திருக்கு. நிறைய வெரைட்டிஸான டிஷ் கத்துக்கோ. ஒண்ணும் தெரியாம பண்ணாத தயவு செய்துன்னு சொல்லி விதவிதமா கத்துக்கோ. நான் கல்யாணம் வரும்போது என் வைஃப்க்கு சொல்லி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் நீ சொல்லி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்களே, அது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்றான். அதான் நடக்க போகுது. நீங்க வேணா அப்படி சொல்லுவீங்க, அவன் சொல்ல மாட்டான். இல்ல, அவன் சொல்லக்கூடிய ஆள் தான். அவன் சொல்லக்கூடிய ஆள் தான். அதனால அவனை துருட்டிடுவோமா? உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி? உருட்டு சொல்லுங்க. உருட்டு. நீ பண்றது என்ன உருட்டுன்னு? ஆக்சுவலா இதெல்லாம் உருட்டுறதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே கிரீன் கலர்ல வரப்போகுது. கிரீன் இன்னைக்கு ஃபுல்லா ஃபுட் பிளேட் ஃபுல்லா கிரீன் கலர்ல இருக்கும். தாய் அழைக்கிறாங்க நீ. வீடியோ கால் அட்டன் பண்ணு. யாருமே இல்ல கால்ல. எங்க அம்மா எங்க அக்கா கால் பண்றா. எங்க அம்மா லைன்ல இருக்காங்க. சொன்னா சித்தப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு.
கோச்சி வீடியோல வரப்போறான். ஆ ஐயோ ஓட்டப்பல் தெரியுது, ஓட்டப்பல் தெரியுது. கோச்சி பாத்துட்டாங்க ஓட்டப்பல் எல்லாம். ஆக்சுவலி அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே நாங்கள் மறந்துட்டோம். எல்லா டிஷ்ஷும் முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால இதுலேருந்து நம்ம பார்க்கலாம். நைஸ். நானே சமைச்சு நானே சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போறேன். நீங்களே இப்ப படம் எடுத்து நீங்களே ரிவ்யூ பண்றீங்களே, வெக்கமா இல்ல? நோ, சோத்துல வந்து சூடு சோறுனை எல்லாம் பார்க்க கூடாது. நம்ம வளர்றேன் கைஸ், மறந்துருங்க, மன்னிச்சிடுங்க. நீங்க தானே செஃப். என்னது வாயிலிருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. நான் இந்த சப்பாத்தி சாப்பிட்டது இல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. சால்ட் கம்மியா இருக்கு எனக்கு. எதுல? குழம்புல. ஓகே, நீங்க கரெக்டான டிஷ் எல்லாம் சொன்னீங்களா? ஏன்னா அவங்க செஞ்சு பார்த்து சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க உங்களுக்கு ரிவ்யூ. வேணாம் அவங்க பார்க்கறதோட நிறுத்திக்கிட்டோம், செஞ்செல்லாம் பார்க்க வேணாம். ஓகே, வேறு ஒரு டிஷ்ல மீண்டும் மீட் பண்ணுவோம்.